சோதரை எல்லா கண்களை மூடி வானத்துக்கு நேரம் கரங்களை வைத்து ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நல்ல தகப்பன ஆண்டவரே, நீ நல்லவரப்பா ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை செய்கிறவர் ஆண்டவரே, ஒரு நாள் ஒருபோது ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்த விடுவதே இல்லை ஆண்டவரே. நீ சொன்ன ஆகும் கட்டளையிட இருக்கும் ஆண்டவரே. இந்த நல்ல நாளில் ஜூலை மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த பரிசுத்த உபவாசம் பிள்ளைகளாகி நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஆண்டவரே, கர்த்தர் அதில் காலத்தையும் நேரத்தையும் அறிந்திருக்கிற கர்த்தர் வந்த பிள்ளைகள் ஒருவரும் ஒருபோதும் வெறுமையா திரும்பி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய கிருபையும் உங்களுடைய வல்லமையும் உங்களுடைய சமாதானம் உங்களோடு திரும்பி செல்லட்டும் ஆண்டவரே. தேவ சுகம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் தாசர்கள் ஆண்டவரே, பாடுகிற ஒவ்வொரு பாடுகள் ஆண்டவரே, தேவ வல்லமை புறப்பட்டு செல்லட்டும் ஆண்டவரே. பிடியாளிகளை சொஸ்தமாக்கும் ஆண்டவரே, விளைவிடங்கள் அந்த வந்தவனமாய் போகாதபடி இயேசுவின் நாமத்தினாலே சுகமும் சமாதானம் கிருபையும் அவர்கள் பின்பற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முழு ஆராதனையும் கர்த்தாவின் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் வழிநடத்துகிற ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
வார்த்தையை நம்பி நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னது போல எல்லாரும் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறீங்களோ கர்த்தர் நாளில் விடுதலை கொடுக்க போறார். அல்லேலூயா. விசுவாசம் நம்ம மாற்றணும். கர்த்தரை யாருக்கு சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் குடித்து போன நேரத்தில் துரோகத்தை பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா. நம்ம ஒரு வேலை நினைக்கலாம், இந்த வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இனிமே வாழ்க்கை எப்படி மாறணும், என்ன செய்ய போற, அவ்வளவு வாழ்க்கை முடிஞ்சுன்னு ஒரு வேலை நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நம்முடைய முடிவுல துரோகத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறான். ஆண்டவர் அப்பதான் வாழ்க்கை ஆரம்பிப்பார். அல்லேலூயா. அப்ப இந்த வாழ்க்கை அற்புதங்கள் செய்ய வருகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த நன்மை நினைத்து என் வாழ்விலே நீ பாராட்டி நம்முடைய கிருபைகளுக்காய் இந்த தயவுக்கெல்லாம் நான் பார்த்திருக்கிற ஆண்டவர் என்று சொல்லி பாடுவோம். அல்லேலூயா. அதுல எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாளில் பெரிய அற்புதங்கள் செய்ய போகிறார். அல்லேலூயா. யாரும் வெறுமையா போக மாட்டீங்க. கர்த்தர் விடுதலையோடு கூட உடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன். இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த நாட்டின் வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்க்கிறேன். இதுவரையில் நீ தாங்கினதற்கு எதுவரைக்கும் நான் தகுதியும் அல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம்
உங்களுடைய வார்த்தையை நடத்தி உனக்கு நன்றி சொல்லி பாடுவோமா?
உலகத்தில் அநேக ஜனங்களப்பா அறியாமல் கஷ்டப்பட்டாங்க, சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு வியாதியோடு விரகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களப்பா. நான் எதிர்பார்த்து உங்களுக்கு தருவேன் செய்வோம்ப்பா. நான் கரங்களை தருவோம்மா. கர்த்தர் நாளில் பெரிய விடுதலை கொடுத்திருக்கிறார். அநேக கண்களை கிடைத்திருக்கிறார். அநேக வார்த்தை செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்று கர்த்தர் இருக்கிறது. இனிமேல் காப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல. அல்லேலூயா. விசுவாசம். கர்த்தர் நல்ல. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் யோகத்தை போல. அல்லேலூயா. என்ற சூழ்நிலை இதுக்கு முன்பாக உங்க கையில ஒரு ஜெப விண்ணப்பம் நாங்கள் கொடுத்துருப்போம். அநேகர் நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க. இதற்கான ஜெபம் பாத்தீங்கன்னா 2வது வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 9:30 மணிலிருந்து 11:30 மணி வரைக்கும் தலைமை சபையில வச்சு நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்புகள் எங்ககிட்ட இருக்கு. இந்த வருடம் இந்த 6 மாசத்துல நீங்க என்னென்ன ஜெப குறிப்பு கொடுத்தீங்களோ அத்தனை பேருடைய ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு சாட்சி சொல்லணும்னா இத்தனை பேர் சொல்லவே முடியாது. இங்க வந்து உட்கார்ந்துருக்கிற ஒருத்தர் கூட சாட்சி இல்லாம போனதே கிடையாது. விசுவாசிக்கிறவங்க இடையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நன்மை பெற்றிருக்கிறீங்க? இங்க வந்து எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் செய்யாத நன்மையே கிடையாது. அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். அதை சொல்லுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. நீங்க மனசுல வச்சுக்கங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கான ஜெப விண்ணப்பம் இந்த இடத்துல சபையின் முடிவில் உங்களுக்காக கொடுக்கப்படும். இன்னைக்கு வந்தவங்க இல்லைன்னா ஒருவேளை வந்துட்டு புதுசா இன்னைக்கு தான் நான் ஜெப குறிப்பு கொடுக்குறேன் அப்படிங்கிறது தயவு செய்து இன்னைக்கு ஜெப குறிப்பு கொடுத்துட்டு போங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொள்கிறோம். அதே போல இந்த ஜெப விண்ணப்பத்தை கையில வாங்கிட்டீங்களா? புதுசா வந்தவங்க இதுல இருக்கிற ஜெப குறிப்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எப்படி உங்களுக்காக ஜெபிக்கிறோமோ அதே போல சபைக்காக நீங்க ஜெபிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஜெப விண்ணப்பம் கொடுக்கிறது. ஒருவருக்காக ஒரு ஜெபத்துல தாங்க வேண்டும் என்பதற்காக நமக்கு பாத்தீங்கன்னா 3 சபைகள் இருக்குது. வெள்ளக்கோயில், தென்னிலை, தாசநாயக்கம்பட்டி. தாசநாயக்கம்பட்டியில காலையில 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அதே போல தென்னிலையில பாத்தீங்கன்னா 11 மணிக்கும். வெள்ளக்கோயில 2 ஆராதனைகள் இப்போ நாங்கள் செய்கிறோம். இப்போ டைமிங் மாறி இருந்தாலும் உங்களுக்கு பழைய ஆராதனை நேரம் தான் இருக்கும். காலையில 8 மணிக்கு ஒரு ஆராதனையும் மாலை 6:45 ஒரு ஆராதனையும் வெள்ளக்கோயில வைத்து நாங்கள் நடைபெறுகிறதாங்க. நீங்க யாராவது ஞாயிற்றுக்கிழமை நாளில் இங்கே அருகில் இருந்தால் இந்த 3 சபைகளை ஏதோ ஒரு ஆராதனையில கலந்து கொள்ளலாம். அதே போல பாத்தீங்கன்னா அந்த மாதத்தின் முதல் வாரம் திருவிருந்து ஆராதனை 3 சபைகளை வைத்து திருவிருந்து ஆராதனை நடைபெறும். வெள்ளக்கோயில் சபையில காலை மாலை 2 வேளையும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இது வந்து எப்படின்னா மாதத்துல முதல் வாரம். அடுத்தது ஆசீர்வாத ஜெபம். ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி காலையில 5:30 மணிக்கு நம்ம ஒரு ஆராதனை ஆரம்பிக்கிறோம். அது அந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த ஆராதனை. ஒரு சிலர் நேரடியாக வந்து கலந்து கொள்றாங்க, ஒரு சிலர் தொலைபேசியில கலந்து கொள்றாங்க. நீங்க கலந்து கொள்ளணும் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுக்கு முன்கூட்டியே சொன்னீங்கன்னா அதற்கான ஆயத்தங்களை நாங்கள் செய்து தருவோம். அதே போல பார்த்தீங்கன்னா உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை காலையில 10:30 மணிக்கு பெண்கள் ஜெபம் வெள்ளக்கோயில் தலைமை சபையில வைத்து நமக்கு உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. நீங்க பெண்கள் விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க தயவு செய்து அந்த நாட்களில் அந்த ஆராதனையில கலந்து கொள்ளலாம். அதே போல 2வது வாரம் வெள்ளிக்கிழமை ஊக்கமான ஜெபம் 9:30 மணிலிருந்து 11 மணி வரைக்கும். நீங்க ஜெப குறிப்புகளை கொடுக்குறீங்க தேசத்துக்காக, ஊழியர்களுக்காக, சபை மக்களுக்காக விசேஷமான ஜெபம். அந்த நாட்களில் நாங்க அதற்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணுவோம். எல்லா நாளும் எல்லாருக்கும் ஜெபிக்கிறது இல்லை. நீங்க கொடுத்துட்டு போற ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் அந்த இரவு வேலை ஜெபத்திற்காக நாங்கள் பயன்படுத்திக் கொள்றோம். அந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரம் 7 நாள் தொடர்ந்து ஒரு ஜெபம் இருக்குங்க. 7:30 மணிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் எரிகோ ஜெபம்னு சொல்லி இது மாதிரி ஜெபங்களும் நீங்க எங்கேயும் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. மற்றவங்களை பார்த்து நம்ம செய்யறதுல தேவன் கொடுத்த தரிசனத்தின் பிரகாரம் இந்த ஊழியர்களை செய்துட்டு வரோம். 7 நாள் எரிகோ கோட்டை ஜெபங்கிறது தொடர்ந்து 7 நாள் அளவும் அன்றைய நாள்ல யார் வந்திருக்கிறாங்களோ ஒரு சில பேர் தொலைபேசியில் எடுத்து கொள்றாங்க, ஒரு சில பேர் நேரில் வர்றாங்க. அவங்களுக்கான ஜெப குறிப்பு அந்த 7 நாளும் ஒரே ஜெப குறிப்பாக ஜெபிப்போம். இது வரைக்கும் அதுல நடக்காத விஷயங்கள்னு எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு முறை ஜெபிச்சுட்டு போயிட்டீங்கன்னா அந்த விஷயம் நடந்தே தீரும். இன்னைக்கு நான் சொல்றது நீங்க நம்புங்க, ஆண்டவர் நிச்சயம் செய்வார். எக்கச்சக்கமான சாட்சிகள் இருக்கு. அந்த நாட்கள்ல இந்த 7 நாளளவும் ஆனா என்னென்ன ஒரு விஷயம் 7 நாளளவும் கட்டாயம் நீங்க வரணும். ஏன்னா உங்களுக்கு தேவையான பசி எடுத்தா யாருக்கா சாப்பிடணும்? பாஸ்டர் சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு நம்பிடுமா? அப்ப அந்த நாட்கள் ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷ ஜெபம். அந்த 7 நாளும் நீங்க தொலைபேசியில கூட கலந்து கொள்ளலாம். நீங்க தொலைபேசியில் கலந்து கொள்ளலாம். 8 மணிக்கு நாங்கள் கூப்பிடுவோம், 8 மணி வரைக்கும் இருக்கும். அப்படி இல்லை நேரில் வரணும்னா 7:30 மணிலிருந்து 8 மணி வரைக்கும். அதனால ஆண்டவர் விசேஷ அற்புதங்களை செய்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். அதாவது மாதத்தின் கடைசி வாரம்
நீங்கள் ஒருவேளை போகும்பொழுது தொலைபேசி கொடுத்துட்டு போனீங்கன்னா அது எப்போ நடக்குதுங்கிறத நம்ம உங்களுக்கு சொல்லுவோம். கலந்து கொள்கிறவங்க உங்களுடைய ஜெப குறிப்பை சொல்லிட்டு நீங்கள் அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் காத்திருந்த போது கட்டாயம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அநேகரோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதத்தை செய்வார். விசுவாசிச்சு அந்த நாட்களில் கலந்து கொள்ளுங்க, நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் மாதத்தின் முதல் வாரம் சனிக்கிழமை இங்கே நம்மளுடைய தாசனாங்கப்பட்டி சபையில் வைத்து நமக்கு பரிசுத்த உபவாச கூடிய ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ஊழியர்களும் நம்ம சபையில் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா விசேஷமாக நம்ம சென்னையிலேருந்து 3 பேர் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு புதிய ஊழியர்களை தேவன் தந்து கொண்டு இருக்கிறார். அவர்கள் வந்து நல்ல வார்த்தைகளை பேசவும் உங்களை ஊக்குவிக்கவும் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு பெரிய சத்தியங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கடந்த மாதங்களில் யாரெல்லாம் வந்திருந்தீங்க? கர்த்தர் பார்க்கலாம். போன மாதம் யாராவது வந்திருந்தீங்க? பாதி பேர் போன மாதம் வந்தவங்களே இருக்கிறீங்க, புதிய ஆத்மாக்கள் வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து வாங்க. உங்களுக்கு நோட்டீஸ் வந்துட்டு எல்லா நேரமும் கையில் கிடைச்சிடும். ஒன்று பாஸ்டர் கொடுப்பாங்க, இல்லைன்னா ராஜேந்திரன் ஐயா கொடுப்பாங்க, ஜோசப் கொடுப்பாங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நோட்டீஸ் உங்கள் கைக்கு வந்துடும். அப்படியே நோட்டீஸ் வரலினாலும் எப்பொழுதும் முதல் வாரம் சனிக்கிழமை உங்களுக்கு கட்டாயம் இங்கே உபவாச கூடிய இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் வரலாம். எங்களுடைய தொலைபேசியில் எடுத்துங்க. எங்கேயாவது தூரத்துலேருந்து வர முடியல, உங்களை கூட்டு வரணும்னு சொன்னால் நமக்கு ஒரு சின்ன சின்ன வாகன வசதிகள் இருக்குது. அதை வைத்து உங்களுக்கு ஏதாவது உங்களால் செய்து கொடுக்க முடியும். ஏதோ ஒரு வகையில் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாங்களும் பிரயாசப்படுகிறோம். நீங்களும் அதற்கு உறுதுணையாக இருந்தீங்கன்னா நிச்சயம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இல்லையா? இதை தொடர்ந்து வெள்ளவயல் சபையில் காலையில் 6 மணிக்கும் தினமும் 7 மணிக்கு ஜெபம் தினந்தோறும் இருக்குது. அதனால நீங்க வந்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும்தான் சனிக்கிழமை மட்டும்தான் மாச ஜெபம் மட்டும் நினைக்காதீங்க. தினந்தோறும் சபையில ஜெபம் நடந்துகிட்டே இருக்குது. நீங்க கட்டாயம் வந்து கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அதை தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது நம்ம சபையின் சார்பா உங்களுக்கு தினந்தோறும் ஒரு வசனம், அதே போல நம்ம ஞாயிற்றுக்கிழமை பேசுகிற ஆராதனைகளை ஒரு குறுஞ்செய்தியை உங்களுக்கு அனுப்புவோம். நாங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பார்க்க முடியும், பெரிய ஃபோன் வச்சிருக்கிறோம் அப்படிங்கன்னா இந்த நம்பரை நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. இதிலிருந்து தினந்தோறும் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் சபையிலிருந்து அனுப்புவோம். அதே போல் உங்களுக்கு ஒரு செய்தி வரும். நிறைய பேர் வாட்ஸ்அப் எதுக்கோ பயன்படுத்துறீங்க, ஆன்லைன் எதுக்கோ பயன்படுத்துறீங்க. ஒரு சில நேரங்களில் இதற்கு பயன்படுத்துங்க, அது உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமாக இருக்கும். நம்மளுடைய யூடியூப் உங்களுடைய சபையின் சார்பாக இருக்குது. நீங்கள் அதில் கூட போய் பார்க்கலாம். உங்களுக்கான செய்திகள் வாரம் வாரம் வருகிற செய்திகள், நல்ல ஆரோக்கிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அதை பார்த்து பிரயோஜனப்படும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதை தொடர்ந்து உங்களுக்கான ஜெப எண்ணெய் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கும். ஸ்தோத்திரம். இந்த ஜெப எண்ணெய் அநேக பேர் வாங்கியிருப்பீங்க. ஒரு சிலர் புதிதாக வந்திருக்கிறீங்க. இந்த ஜெபத்தின் முடிவில் உங்களுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி தயவு செய்து இந்த ஜெப எண்ணெய் வாங்கிட்டு போங்க. பார்க்க பாட்டில் சிறுசாக இருக்குது, கொஞ்சமாக எண்ணெய் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கட்டுக்கு சிறுத்தால என்ன சொல்லுவாங்க? இந்த எண்ணெய் பயன்படுத்துறவங்களுக்கு அது தெரியும். இல்லையா? பயங்கரமான அற்புதத்தை செய்யும். ஆனா அதுக்கு ஒரு விஷயம் நீங்க செய்யணும். என்ன செய்யணுங்க? விசுவாசம். அந்த விசுவாசத்தோட தொட்டா தான் இது என்ன பண்ணுங்க? இது கடையில் வைக்கிற மருந்து கிடையாது, எடுத்து போட்டது சுகம் கிடைக்குது. உங்களுக்கு விசுவாசம்னா எப்பேற்பட்ட நோயையும் தீர்க்க வல்ல அபிஷேகம் இந்த எண்ணெயில இருக்கு. இல்லையா? மாசம் நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. எனக்கு நமக்கு நேரம் இல்லாதனால இன்னைக்கு சாட்சிக்கு நமக்கு நேரம் கொடுக்க முடியாது. ஆனா நீங்க பயன்படுத்திட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இல்லையா? அதனால தயவு செய்து இதனுடைய முடிவில் ஜெப எண்ணெய் வாங்கிட்டு போங்க. அப்படி யாருக்காவது கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுடைய அட்ரஸ் எங்களுக்கு கொடுத்துட்டு போங்க, நாங்களே அனுப்பிச்சு வச்சிருவோம். இதற்காக நீங்க எந்த சிரமமும் பண்ண வேண்டாம், எந்த செலவும் பண்ண வேண்டாம், எந்த கஷ்டமும் பண்ண வேண்டாம். விசுவாசத்தை மட்டும் தயவு செய்து வைத்து இந்த எண்ணெய் போடுங்க. உங்களுக்கு பூர்ண சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். இல்லையா? ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைங்கிறது இந்த எண்ணெய் ஒரு பயங்கரமான ஒரு அற்புதம் கொடுக்குற எவிடன்ஸ். இதை பயன்படுத்துறவங்க இன்னும் பயன்படுத்தி பாருங்க. உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜெப விண்ணப்பம் இப்போ கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு இன்னும் ஜெப விண்ணப்பம் இந்த இடத்துல வைப்பாங்க. தயவு செய்து உங்களுடைய பெயர், முகவரி இன்னும் தெளிவாக கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது தேவைகள்லாம் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அது வசதியாக இருக்கும். தொடர்ந்து ஜெபிக்கிறவங்க உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அதை தொடர்ந்து 2 நம்பர் இருக்கு இந்த இடத்துல. உங்களுடைய அப்பாவுடைய நம்பர், இன்னொன்று என்னுடைய நம்பர். இந்த நம்பருக்கு எதுக்காவது ஜெப குறிப்பு இருக்கு, எங்கேயாவது ஜெபிக்கணும், இந்த என்ன கொடுக்கணும்னு சொன்னா தயவு செய்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. உங்களுக்கான எல்லா விஷயம் சொல்லியாச்சு. சபையின் காரியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னது கூட நமக்கான 3 சபைகள் இருக்குது. வெள்ளவயல் தான் நமக்கு தலைமை சபை. கடந்த 35 வருடங்களா சேனாதிபதியம் மேற்கு ராமலிங்கபுரத்தில் இருந்து அந்த ஆராதனை செய்து கொண்டு வரணும். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சபை நமக்கு இந்த பெரிய சபை இல்லை, சின்ன சபை தான். பழைய காலத்து சபை இந்த கட்டடத்தெல்லாம் நம்ம புதுப்பிக்கப்படும் சொல்லி இந்த பட்டா கிடைக்கல. ஜெபம் பண்ணி கொடுங்க. இந்த வருடத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய சபையை கட்ட கிருபை செய்வார். அதே போல தென்னிலையில வாடகைக்கு நம்ம வச்சு நடந்துட்டு ஒரு 15 வருட காலமாக உதவி செய்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல ஒரு சபை கட்டப்படணும். அதே போல இந்த தாசனாங்கப்பட்டி பகுதியில் கடந்த ஒரு 7-8 வருடங்களா இதே போல மாசம் ஜெபமும்
வாரந்தோறும் ஜெபமும் நடத்திட்டு இருக்கிறாங்க. கூட அப்பா வந்து ஊழியர்களை பார்த்துக்கிறாங்க. அதே போல ராஜேந்திரன் ஐயா கூட அந்த ஊழியர் கூட உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து நீங்க இருக்கிற நாட்களில் இந்த இடங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னும் தண்ணி வசதி கிடையாது. உங்களுக்கு கொடுக்குற உணவுலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு இடத்துல செஞ்சுதான் எடுத்துட்டு வரோம். இங்க போர் போடணும், தண்ணி வசதி இல்லாதனால ரொம்ப வறட்சியா இருக்குது. அதே போல உணவு கூட செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும், வர்றவங்களுக்குலாம் உட்காரக்கான வசதிகள் வேணும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஆயுதம் பண்ணி இருக்கிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்க, அதுக்கான தேவைகளை ஆண்டவர் சந்திச்சு கொடுக்கணும். அல்லேலூயா. அதே போல உங்க எல்லாத்துல பாதி பேருக்கு மேல நாங்க தான் கூப்பிட்டு வரோம். வண்டியில பெரிய வேன்லாம் கிடையாது, ஒரு 4-5 கார் இருக்குது. அதை வச்சு அப்போ 12 மணி வரைக்கும் உங்களை கூப்பிட்டு வந்தா தான் வர முடியுது. ஒரு வாகனத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஒரு பெரிய வாகனம் ஒன்று வேணும், ஒரு பஸ் மாதிரி ஒரு வாகனம் இருந்ததுன்னா ஒரே நேரத்தில் உங்க எல்லாருக்கும் கூட்டு வரணும், ஒரே இடத்துக்கு வர்றதுக்கு உதவியா இருக்கும். அதனால ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே தொடர்ந்து நம்ம சபையின் சார்பா ஒரு இல்லாத ஒரு 10 பேருக்கு நம்ம உணவுப் பொருள் கொடுத்துட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியன் பீப்புள் இருக்காங்க இல்லையா, பக்கத்தில் மில்லில் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு 5-6 குடும்பத்துக்கு உதவி செய்கிறோம். அதே போல் நம்ம சபையை சேர்ந்து எத்தனையோ பேர் அவங்க வாலிப காலத்தில் எனக்கு தெரிஞ்சு 10 கிலோமீட்டர் நடந்து சபைக்கு வந்தவங்க. இன்னைக்கு அவங்களால வர முடியல, வயசாகிடுச்சு, அவங்களுக்கு உணவுக்கு வழி இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சபையின் சார்பில் ஒரு 4-5 பேருக்கு அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுத்துட்டு இருக்கிற மாதம். ஏன்னா அவங்களாம் ஒரு காலத்தில் நல்லா ஓடி உழைச்சவங்க. அந்த அம்மாலாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்களாலேயே நடக்க முடியாது. வெயில்ல வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு காலையில நடந்து வந்து 10 கிலோமீட்டர் நடந்து போனவங்க. இன்னைக்கு அவங்களால வர முடியல, அவங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லைங்கும் போது சபையின் சார்பாக நாங்கள் உதவி செய்துட்டு இருக்கிறோம். அதனால உங்களுக்கு அப்படி யாருக்காவது நான் ஏதோ ஒரு வகையில நான் உங்களுக்கு உதவி செய்ய விருப்பப்படுறேன்னா நீங்க எங்களுக்கு சொல்லலாம். உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்படவும் தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கும் உதவியாக இருக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து சபையின் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக ஊழியர்கள் நம்ம சபையின் சார்பாக போயிட்டு இருக்குது. நிறைய பேருக்கு ஜெபிக்கிறோம், நிறைய பேருக்கு உதவுறோம். இந்த கிறிஸ்துமஸ் நேரத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு மேல நம்ம துணி கொடுத்துட்டு இருக்கிறோம். அநேக காரியங்கள் தேவன் ஜெபிக்கவும் கொடுக்கவும் உதவி செய்யவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சபையினுடைய ஜெபத்தின் முடிவில் முக்கியமான ஒரு சில காரியங்களுக்கு உங்களுக்கு அறிவிப்பாங்க, நீங்க கேட்டு போகலாம். அதே போல ஜெப விண்ணப்பம் கட்டாயம் தயவு செய்து கொடுத்துட்டு போங்க. இது ஏதோ ஏனதானம் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. ஒரு முறை நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அது நடந்தே தீரும். அதை நான் என்னமோ உங்க சவால் கேட்டு சொல்றேன் இல்லை, தேவன் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதை அநேக பேர் அந்த நாட்டில் பார்த்துருக்கிறாங்க. அதனால ஜெப விண்ணப்பம் கொடுத்துட்டு போங்க, ஜெப எண்ணெய் வாங்கிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.
ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அப்பளாக திரளான ஜனங்கள் கூட்டங்கள் ஏசாயா சங்கீதத்தில் சொன்னது போல திரளான ஜனங்கள் கூட்டங்கள் வர வேண்டும். இந்த வந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிங்க. உமது இறை வார்த்தையை மக்களுக்கு உணவாக ஆண்டவரே நீர் ஊற்றுமதியாக உம்மை வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாக இருப்பவரே இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே நிறைப்பவரே, எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக இருப்பவரே இருப்பவரே, சோத்திரமே சோத்திரமே மனமாக செலுத்துகிறே, சோத்திரமே சோத்திரமே மனமாக செலுத்துகிறே, புதிய சமாதானம், புதிய பரிசுத்தம், புதிய வழிநடத்தினால, புதிய பலத்தினால, புதிய பராக்கிரமத்தினால வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், சிறியோர், பெரியோர், முதியோர், வாலிபர், கன்னிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அன்னைக்கு எடுத்து வந்திருக்கிற சத்தியம், எந்த சத்தத்துக்கு செவி சாய்க்கிறீர்கள்? அல்லேலூயா. நம்ம எந்த சத்தத்துக்கு இந்த நாட்களில் இந்த பலவிதமான சோதனைகளோட பலவிதமான சத்தங்களோட நாங்கள் வந்திருக்கிறோம். சபைக்குள்ள வந்திருக்கிறோம், குடும்பத்துக்குள்ள இருக்கிறோம், வேலை ஸ்தலங்களில் இருக்கிறோம், வியாபார ஸ்தலங்களில் இருக்கிறோம். அதாவது எல்லா சூழ்நிலைகளை மத்தியில் எந்த சத்தத்தைக்கு நாம் செவி சாய்க்கிறோம்? அல்லேலூயா. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். ஒரு இயற்கை ரசிக்கிற ஒரு விஞ்ஞானி ஒருவர் என்ன செய்யறாருன்னா, ரோட்ல பெரிய ரோடு, அந்த சாலை வழி என்ன பண்ணிட்டு இருக்கா, நடந்து போயிட்டு இருக்காரு. அவரோட நண்பரோட நடந்து போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு ரொம்ப சத்தடி, நிறைய பெரிய சாலை வழியில் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். வாகனத்தோட சத்தம் பயங்கரமா இருக்கும். ஒரு கூட்டம் பேசிட்டு போவாங்க, நடந்துட்டு போவாங்க, ஓடிட்டு போவாங்க. அப்புறம் ஒரு கூட்டத்தில் சத்தம் போட்டு போவாங்க. அது மத்தியில அவர் போயிட்டு இருக்கும்போது என்ன சத்தம் வந்துச்சான்? ஒரு சின்ன மெல்லிய கிரீச்சின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. என்ன சத்தம் வந்துச்சா? கிரீச்சின் மெல்லிய சத்தம் வந்துச்சு. அல்லேலூயா. அந்த சந்ததியில கூட அந்த சந்ததி மத்தியில என்ன செஞ்சாரா? அந்த சத்தத்தை கேட்டாரா? கூட போன நண்பர் என்ன சொன்னாரா? எப்படி இந்த இவ்வளோ சத்தம், இவ்வளோ பெரிய சந்ததி மத்தியில இவ்வளோ அருளாக எங்கே போயிட்டு இருக்காங்களே, இவங்க மத்தியில் எப்படி இந்த சத்தத்தை உங்களால உணர முடியும்னு கேட்டாரா? அவர் சொன்னாரா, நான் இயற்கையை நேசிக்கிறவன். அல்லேலூயா. இயற்கையை நேசிக்கிறதுனால எந்த சூழ்நிலை, எப்படிப்பட்ட வயல்வெளியும் சரி, காட்டிலும் சரி, மலைப்பகுதியிலும் சரி, ரோட்லையும் சரி, வீட்லையும் சரி, எனக்கு அந்த சத்தத்துக்கு செவி சாய்க்க முடியும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லை போய் புரட்டினாராம். அந்த கல்லுக்கு கீழே பார்த்தா சின்ன பூச்சி, அதாவது வெட்டுக்கிளிக்கு
ஈக்குவல் ஒரு குட்டி பூச்சி வந்து சத்தத்தை மெல்லிய ஓசையா எழுப்பிட்டு இருந்தது. அல்லேலூயா. அந்த நடுவில் அந்த மெல்லிய ஓசை வரும். எப்படி இவ்வளோ சத்தத்துல சின்ன பூச்சியை கண்டுபிடிங்கன்னா, இயற்கையை நேசிக்கிறவன், நான் ஒரு விஞ்ஞானி, அதனால கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நேசரி சத்தத்தை எங்க கேட்கிறோம், யார் கேட்கிறோம், எப்படிப்பட்ட சத்தத்தை கேட்குறீங்க? திரைப்படத்திலிருந்து வருகிற சத்தமும், வீடியோவிலையும் ரேடியோ சத்தமும், நம்ம செல்போன்ல வர சத்தமும், ஃபேஸ்புக் சத்தமும், இன்டர்நெட் சத்தமும், அதிலிருந்து வருகிற நபர்களின் சத்தத்தை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இல்லையா? உண்மையா இல்லையா? சீரியல் சத்தம் அநேக வீடுகளில் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கொண்டு சீரியல் சத்தத்தை கேட்டுக்கிறோம். இல்லையா? நம்ம எந்த சத்தத்தை கேட்கிறோமோ அந்த சத்தம் தான் நம்ம ஆளுகை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஊழியக்காரனும் நானும் என்னையும் கூட எந்த சத்தத்தை கேட்கிறோம், எந்த சத்தத்துக்கு செவி சாய்க்கிறோம்? அதன் மத்தியில நீதிமொழி 8:32 என்ன சொல்றதுன்னா, ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்ற சத்தத்தை கேட்கிறோமா? கர்த்தரின் சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு அவர் சித்தம் செய்கிறோமா நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதுதான் நமக்கு ஆராய்ந்து பார்க்கிற நேரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எந்த சத்தத்தை கேட்கறீங்க? போதகரின் சத்தத்தை கேட்கறீங்களா? ஏன்னா போதகர் மூலம் வேத சத்திய வேதத்திலிருந்து அநேக வார்த்தைகள், நிறைய சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கிறது, தீர்க்கதரிசன கூட்டம் நடக்கிறது, பைபிள் கிளாஸ் ஊழியர்கள் நடக்கிறது, கிராம ஊழியத்துக்கு போறோம். அநேக சத்தங்கள் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. சத்திய வேதாந்தத்தின் நிமித்தம் ஜீவனுள்ள தேவனின் வார்த்தை அதன் வழியாக தொனித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம அந்த மத்தியில் கூட போனாலும் எந்த சத்தத்தை கேட்கிறோம்? பக்கத்துல சினிமா பாட்டு பாடினா அந்த சத்தம் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாள் நமக்கு இது நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிற நாள். அல்லேலூயா. நம்ம சற்று நிதானித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால் கர்த்தர் அவரோடு இடைபடுவார். அல்லேலூயா. இன்னொரு கதை என்னன்னா, ஒரு வாலிப பசங்க, வாலிப பிள்ளைங்க இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். என்ன கதைன்னா, வாலிப பிள்ளைங்களால இன்னைக்கு அநேக உல்லாச பயணம் போடுறாங்க. பைக்லையும், கார்லையும், போட்லையும், கப்பல்லையும் கூட எல்லாம் ஆகே மாதிரி எல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க, ஐஸ்வர்யவான்கள், ஏழை பிள்ளைங்களை கூட, நடுத்தர பிள்ளைங்க கூட என்ன செய்யறாங்க? பைக் ரேஸில் போறாங்க, படகுல போறாங்க, கேளிக்கைகள், களியாட்டுகள், இரவு நடனங்கள், ஆபாச நடனங்கள், நிர்வாண நடனங்களுக்கு தயவுசெய்து மன்னிச்சுங்க. கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படி போகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக வீடுகளில் இங்க எப்படின்னு தெரியாது, சென்னையில சொல்றேன், கிறிஸ்தவ பிள்ளைகள், ஊழியக்கார பிள்ளைகள் சரி, விசுவாச பிள்ளைகள் சரி, அநேக இரவு நடனங்கள். 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி எல்லா ஆபாச இரவு நடனங்கள். அங்க போய் என்ன பண்றாங்க? எனக்கு இருக்கிற தைரியம், எனக்கு இருக்கிற வீரம், எனக்கு இருக்கிற பலம், தன்னம்பிக்கையில போய் என்ன செய்யறாங்க? தங்களை தாங்களே சீரழித்துக் கொண்டு மோசமான வழி, மரண வழி, பாதாள வழி நோக்கி போகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா ஒரு பையன் என்ன பண்ணானா, ஒரு பெரிய பணக்கார பையன், நிறைய படகு இருக்குது அந்த பையனுக்கு. அப்ப என்ன பண்ணான்னா, அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு, நான் இன்னைக்கு படகுல எடுத்து நான் போறேன், உல்லாசமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வீட்டு பக்கத்துல பெரிய ஆறு ஒன்று இருந்துச்சான். அந்த ஆறுல பக்கத்துல ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று இருந்துச்சான். அப்ப என்ன பண்ணான்னு, படகு ரொம்ப வேகமா அந்த துடுப்பை மதிச்சுட்டு போயிட்டே இருந்தானா. போயிட்டு இருக்கும்போது வந்து உல்லாசமா போறானே, அப்ப எப்படி போயிருப்பான்? அப்ப அந்த உல்லாசமா போற நேரத்துல அப்படியே ஒரு மாதிரி மயக்கம் வந்துச்சான். மயக்கம் வந்த உடனே அந்த வலிச்சுட்டு போற தண்டை அப்படியே அந்த ஆத்துல விழுந்துருச்சான். அதே தெரியாம ஏற்று நித்திரை அடைஞ்சிட்டான். அல்லேலூயா. நித்திரை அடைஞ்ச உடனே என்னாச்சுன்னா, அவனுக்கு அந்த தண்டு வலிக்கிறதும் தெரியல, அது தண்ணிக்குள்ள விழுந்ததும் தெரியல. போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்க அந்த படம் வந்து நீர்வீழ்ச்சி பக்கத்துல போயிடுச்சான். அப்போ அந்த ஆத்துல சைட்ல நின்றுட்டு இருந்தவங்க ஒளி எழுப்புறாங்களாம். அப்பா பாதுகாப்பா இந்த மாதிரி இது போயிடுச்சு, எப்படி போவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓரமா போதும் அப்படியே கேட்கவே இல்லையா. என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டே நீர் விழிச்ச உடனே அப்படியே மூழ்கி விழிச்சிருச்சு. அல்லேலூயா. நம்ம மறிச்சு போயிடலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு எந்த சூழ்நிலை கர்த்தரின் சத்தத்தை கேட்கலான்னு என்ன ஆயிடுவோம்? விழுந்து போயிடுவோம். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும். அப்படியே மறிச்சு போயிடுவோம். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் மிக வல்லமுள்ள சத்தத்தை கேட்கலன்னா, நம்முடைய நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துற சத்தத்தை கேட்கலன்னா நம்ம எப்படி ஆயிடுவோம்? மறிச்சு போயிடுவோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சத்தம் வசனத்துல வார்த்தைகள் ஜீவன மாவியாய் இருக்கிறவருடைய ஒவ்வொரு நாளும் நம்ம அதை கேட்கணும். சத்தத்தை கேட்கணும், ஒப்பு கொடுக்கணும். அதிகாலையில் எழுப்பி யாருக்கும் நம்ம பேசக்கூடாது, நம்ம வீட்டில் உள்ளவர்கள் பேசக்கூடாது.
கர்த்தர் முகத்தை நோக்கி கர்த்தர்கிட்ட பேசும்போது அவர் சத்தம் நம்ம மெல்லிய சத்தம் நம்ம காதுகளில் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரார் அந்த சத்தத்தை கேட்க ஒப்பு கொடுக்குறோம்? அல்லேலூயா. நம்ம எப்படிலாம் இருக்கிறோம் பாருங்க, நம்ம வாழ்க்கை எப்படிலாம் போகுது. அவருடைய சத்தம் கேட்கலன்னா நம்ம எப்படி ஏறிய பிள்ளைகள் மாதிரி போயிடுவாங்க நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகள். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக உலகத்தில் எவ்வளவு சத்தியம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குல அநேக ஊழியக்காரர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அவங்க உண்மையா கர்த்தருடைய வேலையை செய்யறாங்க. நாமும் எப்படி இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசின் சத்தம் ஒரு பக்கம். எப்படி பிசாசின் சத்தம்னா இன்னைக்கு கிறிஸ்தவங்க தான் வெள்ளிசோனியா மந்திரமாய் சேரல முதலில் இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பொய் சொல்ல கேட்க போறாங்க. அல்லேலூயா. அதை கேட்டுட்டு வந்து நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கு அவங்களே நம்ம பிள்ளைகளை பிரிச்சு விட்டுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆனவங்க குறி சொல்றது இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி எலுமிச்சை மலை கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, அவங்களே அதை அப்படியே குடும்பத்தை பிரிச்சு விட்டு கணவன் மனைவியை பிரிச்சு பாதாள வழிக்கு அனுப்பிவிடுறாங்க. அல்லேலூயா. பிசாசின் சத்தம் ஒரு பக்கம், லௌகீகமான சத்தம், உலகச்சை மாம்சச்சை கண்டிச்சை பொருளிச்சை அப்படிப்பட்ட சத்தங்கள், அநேக சத்தங்கள். அல்லேலூயா. இதற்கிடையில கர்த்தர் மகனே மகளே இந்த பக்கமா நட, வலது பக்கமா நட, இடது பக்கமா போ அப்படின்னு சொல்ற சத்தம் யாராவது கேட்கலாமா? கேட்காம பாதை தெரியாத ஆட்ட போல என்ன பண்ணிடுறோம், அப்படியே போயிடும். போன இடத்துல போயிடும். நம்ம மீட்டு எடுக்க நம்மளால முடியாது. அல்லேலூயா. ஒன்று ஊழியக்கார சபைகளுக்கு சத்தியத்தின் மூலம் நம்ம மீட்டு எடுக்கணும். இல்லைன்னா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நம்ம மீண்டு வரணும். இல்லைன்னா அப்படியே அமிழ்ந்து போயிடும். எப்படி அந்த வாலிபன் பேச்சை கேட்காம அமிழ்ந்து போனானோ அதே மாதிரி அமிழ்ந்து போயிடும். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் என்ன சொல்லியிருக்காரு, தண்ணீரை கடக்கும் போது உன்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும் போது கூடவே இருக்கின்றேன். மூழ்கி போவதில்லை, நீ அமிழ்ந்து போவதில்லை, நீ மூழ்கி போவதில்லை, அமிழ்ந்து போவதில்லை. ஒரு சத்தத்தை கேட்டு நம்ம நடந்தோம்னா இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தாங்க, செங்கடலை பிளந்தவர். அல்லேலூயா. நம்மோடு கூட இருப்பார். யோதனை பின்னிட்டு போக பண்ணினவர் நம்மோடு மூழ்கடிக்காம அக்கினியில் நம்ம வெந்து போகாம எப்படி தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாதுகாத்த தேவன் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சத்தத்தை கேட்கணும், மெல்லிய சத்தம் நம்ம காதுல கேட்கும்படி நம்ம செவியை சாய்க்கணும். உலகத்துக்கு அல்ல, வேத வசனம் அனுதினம் வேத வசனம் தான் நம்ம புடப்படணும். அல்லேலூயா. இதை புடவிட்டு சுத்த பொண்ணாக மாற்றுகிற அளவு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வந்து என்ன பண்றோம்னா இந்த நாட்களில் நம்ம எல்லாருமே சோர்ந்து எங்க சகோதரர்கள் வந்திருக்காங்க. அவங்க மறிச்சிருந்தா 4 நாள் ஆயிருக்கும். அல்லேலூயா. அவங்க ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்டு. இதான் எங்க குமாரி சிஸ்டர் இருக்காங்க. பாபு வர்றதுக்கு முந்த நாள் கூட விழுந்து மறிச்சு போயிருக்கணும். வாரத்தில் அடிப்பட்டு கோயிலாடி சிஸ்டர் வந்திருக்காங்க, மரியா சிஸ்டர். நான் கூட 4 நாள் ஆச்சு. நான் மண்டையில் பீஸாக போயிருக்கேன் விழுந்து. ஆனால் கர்த்தர் நான் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தில் அறிக்கை, இந்த ஜீவனை பார்க்கணும், கிருபை நல்லது, கிருபை மேலானது, கால் சறுக்குகிறதேன்னு சொல்லும்போது கிருபை தாங்குகிறது. ஸோ எங்கள் எல்லாம் கிருபை தான். இந்த இடத்துல வெள்ளக்கோயிலேருந்து ரொம்ப தெரியாது. எங்கள் சகோதரி வந்திருக்காங்க, செல்வி சிஸ்டர். அவ்வளோ முடியாமல் இருந்தாங்க, இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க, அழகாக நிற்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படிப்பு நடக்கும்போது அவர் கிருபை தான் எங்களை தாங்குறது. அந்த கோயிலாடி சிஸ்டர் சொல்லுங்க, அவங்க பைபிள் ஆடின்னு சொல்லுவாங்க. அவங்க மகன் எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, தோளில் தூக்கிட்டு ஓடுறாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அம்மா இறந்து போயிடுவாங்கம்மா, அம்மா தோளில் தூக்கிட்டு போயிருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்படி சொல்றாங்க. உடனே எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சாங்க, செயலாளராக இருக்காரு, எல்லாருக்கும் ஃபோன் அடிச்சு எல்லாத்தையும் லைன்ல எடுத்து அன்னைக்கு உட்காந்து அவ்வளோ பேரும் சொல்லிச்சேன். மறுமணியில் ஃபோன் என்ன தெரியுமா வந்தது, அவங்க நல்லா இருந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்ததுனால எங்களுடைய சத்தத்தை கேட்டு எனக்கு சுகமல ஜீவனோடு கொண்டு வந்திருக்காங்க. அல்லேலூயா. ஒருத்தருக்கு இருக்கிற ஒவ்வொரு தோழிக்காரன் சொன்னாங்க, அப்படியே அவரும் எல்லாத்தையும் தாண்டி சபையை தாக்குற மாதிரி ஆட்டோட அவ்வளவு பேர் அவர் தான் தாண்டார். அடியில போயிட்டார். நாங்கெல்லாம் நின்றுட்டு இருக்கிறோம். அடியில போய் ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு எந்த டாக்டர் உடனே தூக்கிட்டு போனாங்க. அப்படி கர்த்தர் ஜீவனை கொடுத்தவர். சத்தத்தை கேட்க நான் தான் எந்த நிலைமை. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா சரி, நெருக்கத்தின் மத்தியில் இன்னைக்கு மணிப்பூர் எடுத்து அவ்வளோ பிரச்சனை
அந்த பிள்ளைங்க நிற்கிறாங்க, கர்த்தருக்காக வைராக்கியமாக ஒரு சத்தத்தை கேட்டு நிற்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆராய்ச்சி பாருங்க, கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் நம்ம நாமே விசாரித்து பார்க்கும்போது கர்த்தர் நம்மளை பற்றி பெரிய காரியங்களை செய்வார். எந்த சூழ்நிலை மத்தியில் அந்நிய சத்தத்தை கேட்கவே கூடாதுங்க. அந்நிய சத்தம் தீய வழிகளுக்கும் தீய பாதைகளுக்கும் நம்மை விழுங்கிவிடும். நம்ம நேரத்தை விழுங்கி நம்ம நஷ்டமாக்கிவிடும், நஷ்டத்தில் கொண்டு போய்விடும். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய சத்தம் மிகப்பெரிய சத்தம். உலகத்தை படைத்த ஒரு வார்த்தையினால் உருவாக்கினவர். நம்ம எப்படி இருக்கணும்? அவருடைய பிள்ளை, பாதாளத்தை வென்றவர், பாதாளத்தை ஜெயித்த தேவன், ஜெயபெற்ற தேவனின் பிள்ளைகள். நம்ம ஜெயாளியா இருக்கணுமா அல்லது பிசாசுக்கு நம்ம கருத்துல ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும், நிதானத்தை பார்க்கணும். இது அப்படிப்பட்ட நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா தீமைகளும் சூழ்ந்திருக்கிறது நம்ம சுத்தி. எல்லா அசுத்தங்களும், பிரச்சனை, வேசித்தனங்கள், தீய விக்கிரகங்கள் மாதிரி எல்லாம் சூழ்ந்திருக்கிற நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆரோக்கியத்தோடு இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி இருக்கணுமா? ஆரோக்கியம். அவரோட வசனம் யாத்திரையாம் 15:26 எகிப்துக்கு வரப்படின எந்த வியாதியும் வரப்படேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆரோக்கியம் இருக்கணும்னா ஒரு சத்தத்தை, வசனத்தின் மூலம் வர்ற சத்தத்தை கேட்கணுங்க. அப்பதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீசரேசு அழைக்கும் சத்தம் கேட்டிடாயோ, சிலுவையில் அன்பினாலே ஜீவனை சொந்தமாய் உன்னை மாற்றவே, சொந்தமாய் உன்னை மாற்றவே வந்திடுவாய் நீ அவர் பாதமே, வந்திடுவாய் உள்ள மதுரையே, வந்திடுவாய் நீ அவர் பாதமே, உந்தனை ஏற்றுக்கொள்வாரே. நம்ம அதெல்லாம் தீய பழக்கங்களை விட்டு, யாரா வீட்டில் டிவி சீரியல் ஓடுற எல்லாம் விட்டுருக்கு. இன்னைக்கு ஒரு அம்மா சாட்சியா சொன்னாங்க, உங்க வீட்டுக்கு நியூஸ் பேப்பர் வாங்குறாங்கன்னு கேட்டேன். ஆமாங்க, எங்க மருமக கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, அதனால அவங்க வாங்கி படிப்பாங்கன்னு சொல்லி. நீங்க எல்லாம் படிக்கிறது நானும் படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி. நான் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, எங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்கணும். ஏன் அப்புறம் எப்படி நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, டிவியும் பார்க்க மாட்டோம். எப்படி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, எல்லாரும் சொல்றதை பார்த்து தான் நான் கேட்டு ஜெபம் பண்ணுறத போல, இந்த நியூஸ் பேப்பர் பிசாசுனால அச்சடிக்கப்படுது, மனுஷனால அச்சடிக்கப்படுது, அவங்க எப்படி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்க அதில் வந்து வைராக்கியமாக இருக்காங்க. சின்ன விஷயம் நியூஸ் பேப்பர்லாம் பார்த்து நினைச்சது. ஆனால் அநேக காரியங்கள் நடக்கும்போது இப்போ யூடியூப்ல பாருங்க, யூடியூப்பை பார்த்து நாங்கள் ஜெயிக்கிறோன்றாங்க. எவ்வளோ கெட்ட காரியங்கள் வருது. அல்லேலூயா. ஓப்பன் பண்ணாலே அப்படிப்பட்ட காரியங்கள். தயவு செய்து யூடியூப்பை பாருங்க, கிறிஸ்தவ நிகழ்ச்சியை பாருங்க, அது உங்களுக்கு எதை தேவையோ அதை பாருங்க. நிறைய சாங்ஸை கேளுங்க, தவறான வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காது. அல்லேலூயா. ஃபேஸ்புக்கு போகவே போகாது. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஃபேஸ்புக்ல ஃபுல்லா போட்டுருக்காங்க, போகாதுங்க. இன்டர்நெட் தேவனை எது தேவையானது அதை செய்யுங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம எப்படி நடக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம சந்ததிகள் வளரும். அல்லேலூயா. நம்ம சந்ததி கெட்டு போவதற்கு, நித்திய ஜீவனை இழந்து விடுவதற்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாறுமாறான பெண்ணோட்டம் போல் ஓடக்கூடாது. வெடிப்புள்ள தொட்டிகளை தேர்ந்தெடுக்க கூடாது. அல்லேலூயா. சும்மா சொல்லவே ஒலிவ மரம் கண்டுகள். அந்த ஒலிவ மரத்தை பத்தி நமக்கு என்ன தெரியும் சொல்லு? விசேஷமானது. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள், வீட்டில் உள்ள பிள்ளைகளும் குட்டி பிள்ளைகளும் விசேஷமானவர்கள். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் நம்ம கனி கொடுக்கிறோம்? எத்தனை பேர் கனி கொடுக்கிறோம்? கனி கொடுக்கிற வாழ்க்கையே இல்லை. கனியற்ற வாழ்க்கை அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாம் சொல்லியிருக்காங்க, பாட்டே படிக்கிற கனியை போடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம அக்கினிக்கு இரையாகக்கூடாது. அல்லேலூயா. பரலோக பிள்ளைகள், நம்ம பரலோக சொந்தமானவர்கள். அல்லேலூயா. பரலோக வாசிகள். நம்ம அக்கினிக்கு இரையாகக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் தீட்டுப்படக்கூடாது. நம்மை நாமே தீட்டுப்பட வைத்து ஆவியாத்மா சரீரம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும். நம்ம அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். சத்துருக்களின் வாசல்களை நம்ம சொந்தரிக்கும் போது அவனோட நம்மளும் இணையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சத்துருக்களுக்கு முன்பாக மத்தியை ஆயத்தப்படுத்துங்கப்பா. தலையை புதிய எண்ணெய் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. குறைவுள்ள பாத்திரமா இருக்கணும், அசுத்த பாத்திரமா இருக்கணும். பொய் நாவா இருக்கிறோம், பொய் உதடா இருக்கிறோம், பொய் வாயா இருக்கிறோம். பொய் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை இல்லை, கிறிஸ்துவின் இருதயம் இல்லை. எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை
எடுத்து போட்டு மாம்சம் பிசாசு உலகம் தொடாதபடி எல்லாவற்றையும் வேரோடு பிடிங்க, நீங்க சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. அவருடைய ஆலோசனை தள்ளி விடுறதுனால நம்ம கேட்க மாட்டோம். அல்லேலூயா. அவரோட சத்தத்தை கேட்கறதுக்கு கீழ்ப்படுத்தோம்னா உடனே நம்ம கீழ்ப்படுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நித்தம் நித்தம் விழித்திருந்த ஒரு சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. பிசாசு தூதுகளை மற்ற சத்தம் என்ன பண்ணுமா? டிவி, அந்த வீடியோ, அந்த செல்போன்ல செய்யற காரியங்கள் எல்லாம் பிசாசு தூதுகளை கொண்டு வரும். முக்கியமா சீரியலுக்கு ஒரு வெறித்தனம், பிசாசு வெறித்தனத்தை உண்டு பண்ணும். வேண்டாம், அந்த சீரியலே வேண்டாம். ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிற அந்த இதெல்லாம் எதுக்கு நமக்கு தேவையில்லை. அந்த சத்தத்தெல்லாம் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் கேட்டுதானே நீங்க எடுத்து போட்டுருங்க, அதை உடைச்சு எழுதிருங்க. அல்லேலூயா. டிவியை சொல்லுங்க, நம்ம மனசுல உடைச்சு எழுந்து சீரியல் பார்க்க மாட்டாங்க, பக்கமே போகல. டிவி போட்டாலும் சீரியல் பார்க்க போகக்கூடாது. வேண்டாம். அல்லேலூயா. வாலிபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க. அநேக வாலிபர்கள் விளையாட்டு நடனம் என்னென்ன ஒரு ராக் இசை, அந்த இசை, இந்த இசை இஷ்டத்துக்கு பைக்ல போகல, பைக்ல போகலாம் டான்ஸ். அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கிறார், ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறாங்க. அல்லேலூயா. நம்ம வாலிபர்களுக்கு அப்படி போகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சத்தத்தை கேட்டா நம்ம பாதுகாப்பு உண்டு. தீமை வராது, தீங்கு அணுகாது, துஷ்டர் வழியா கடந்து வர முடியாது, பொல்லாப்பு நேரிடாது, வாதை அணுகாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வழிகளெல்லாம் காக்கும்படி தூதர்கள் கட்டளையிடன்னு சொல்லி நம்ம செய்யணும். நம்ம பிள்ளைங்க எப்படி போவாங்க யோசிச்சுட்டாங்க, எந்த சூழ்நிலையில போவாங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளை அணுகு ஒவ்வொரு செவிக்கணும். நம்ம பிள்ளைகள் உகந்த காணிக்கையாக கர்த்தர் பிரியமுள்ள பாத்திரமாக மாறணும். நம்ம அவர் நம்ம பிள்ளைகளுக்காக உட்கார்ந்து நம்ம செவிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாடுல இந்த சபைக்குள்ள பார்க்கும்போது கர்த்தர் பெரிய பாஸ்டர் சொன்னாங்க, அவருக்கு என்ன வாஞ்சனா சத்தியத்தை நிறைய இடங்களுக்கு கொண்டு செல்லணும், அநேக கிராமத்தில் ஆத்மாதம் பண்ணணும் ஆசை. கர்த்தர் நிச்சயமா செய்ய போறோம். அல்லேலூயா. யாபேஸ் நிறைய பெருக்கத்தை உண்டு பண்ணின தேவன் சபையை பெருக்கத்தை அடுத்த தடவை நாங்கள் வரும்போது பார்த்து பெரிய சபையா இருக்கு. அல்லேலூயா. நிறைய கூட்டங்கள், அநேக கூட்டவர்கள் இல்லைங்க, அநேக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், அநேகரை தன்பக்கமாக விட்டு கொடுக்கிற சபையா இருக்கும். சபைக்குள்ள நல்ல ஒருமனம், ஒற்றுமை. அல்லேலூயா. அப்படி செயல்படுத்த ஊழியக்காரன் அவனும் வளர்ந்து வரலாம். ஊழியக்காரோடு சேர்ந்து போகும்போது வார்த்தை வசனம் நம்மை ஆளுதல் செய்யும். அந்நிய ஆவிகள் தொட முடியாது, சினிமா டிராமா தொட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கணும்? கர்த்தருக்கு பிரியமானவன் சொல்றாங்க, கர்த்தர் கேட்ட தாசன் சொல்றாரு, எனக்கு பிரியமானவன் சொல்றாரு, கேட்டதெல்லாம் செய்யறாரு. அப்படி இருக்க பிரியமானவங்களா இருக்கிறோமா, ஏற்றவங்களா இருக்கிறோமா? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து என்னை பிரியமானவனாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி மாற்ற முடியும்? அப்பதான் நம்மளோட காரியம் ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. எப்படி தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது, எப்படி 3 வேளையும் ஜெயிச்சிருக்கான். இன்னைக்கு நம்ம ஃப்ரீயா இருக்கிறோம். ஏன்னா 17 வயசுல சிறையில் போகும் வாலிபர்கள் எப்படி அசுத்தமாக தீட்டுப்பட்டு இருக்கும். அந்த நேரத்தில் அந்த இடத்துல போய் வாலிப வயசு இப்படி ஜெயிச்சிருக்கானா, கர்த்தர் எப்படி காரியத்தை ஜெயமா மாற்றிருப்பார். இந்த எவ்வளோ ஃப்ரீயா இருக்கிற அந்த நேரத்தில் எப்படி ஜெயிக்கணும். அதே போல யோசிப்பு எடுத்துக்கோங்களேன். யோசிப்பு போத்திபார் மனைவியோட சத்தத்துக்கு, அவளோட காரியங்களுக்கு மாறுபட்டு எதிர்த்து நின்றனால்தான் தேசத்தில் அதிகாரியாக மாறினார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதுனால இந்த வாலிபரை அப்படி மாறினார், அநேகரை போஷித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேசத்துல யாராவது எப்படி இருக்காங்க, எல்லாருக்காக ஜெபிக்கணும். எல்லாம் முக்கியமா நம்ம வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். வாலிப பிள்ளைகள் எழுப்பணும். வாலிபர்கள் ஒன்று சேர்ந்து தேசத்தை கட்டணும். நம்ம எப்படி போனாலும் அப்பா வாங்க அம்மா வாங்கன்னு சொல்லி நம்மளை கூட எழுப்புறதுக்கு ஒரு உதவி, நம்ம ஒத்தாசை செய்யணும். நம்ம பணம் வேண்டாங்க, சொத்து வேண்டாங்க, சொத்து சுகம் சொந்த பந்தம் எல்லாம் அவர் தாங்க. யாரும் கூட நாம கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்ப எப்படி விடுவார்? நம்ம உள்ளங்களை வரைச்சிருக்கிறவர் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்ப்பார் இல்லையா? அவ்வளவு பேர், அவ்வளவு பெரிய தேவன், மாணவன் சிங்காசன பூமி அவர் பாதத்தில். அப்போ எப்படி பார்ப்பார்? பாதத்தில் வந்திருந்தாரு, எப்படி பார்ப்பார் பாருங்க. அப்ப பிள்ளைகள் நம்மளை எழுப்ப, நம்ம சோர்ந்து போனாலும் சோர்வற்ற பலன் அந்த சத்தத்தை பெருகப்படுகிற தேவன் பிள்ளைகள் மூலமாக வீட்டில் உள்ள குடும்பத்தில் சபையில் உள்ள யார் மூலமாக ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணணும். அல்லேலூயா. எந்த சபைகள் ஒருத்தருமே அழிஞ்சு போகக்கூடாதுங்க. எல்லாம் கர்த்தர்
அந்த சத்தம் எக்கால சத்தம் தொனிக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? அவரோட வரிக்கு காத்திருக்கணும், விழித்து காத்திருக்கணும். எக்கால சத்தம் தொனித்திடவே இயேசுமா பாருங்க என்ன தொனித்திடவே நம் இயேசுமா அந்த நாளை எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கோங்க. ஏன்னா நம்ம கூட என்னென்ன தலையில கிடையாது எல்லாம் பிடிக்கி போடணும். அசிங்கமான பாதி வேறு இருக்கும், பாதி பிடிச்சிருக்காரு, எல்லாம் அறுத்து போடணும். ஒரு வரிக்கு காத்திருக்கணும். அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது நம்ம எப்படி இருக்கணுமா? தைரியமா இருக்கணும். அல்லேலூயா. நானும் வர்றப்ப என்னை கூட்டிட்டு போக நம்ம நிக்கணும். அல்லேலூயா. நிற்கும் போது வருகிற அப்படியே பறந்து போக எப்படி யோசிச்சு பாருங்க. கர்த்தர் வரும்போது நம்மளும் போகும்போது அந்த ஆகாயத்தை மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளும்போது எப்படி போவோம்? அதுக்கு நம்ம தகுதியோட பாத்திரமா இருக்கிறோம்னா நம்ம ஜமாதி யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. அவரோட நித்திய காலமாக ஆளுகை செய்ய போறோம்னா நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன்? நம்ம எப்படி எவ்வளவு பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளணும், எப்படியெல்லாம் ஆவியாத்மா சரீரத்தை இன்னும் ஊக்குவிக்கணும், பாதுகாப்பா வச்சு கொஞ்சம் கூட கரைப்படணும். அல்லேலூயா. சகோதரி சொன்னாங்க, நான் இயேசுப்பா பேசுற மாதிரி நீங்க நான் சீக்கிரம் போயிடுவேன்னு சொல்லி நான் சொன்னேன். கண்டிப்பா போக மாட்டேன். ஏன் சொன்னேன்? உடம்புல கசப்பு, எனக்குள்ள கசப்பு, வயிறாக கோபம் இருக்குது, எல்லாமே இருக்கு, எப்படி போவான்னு சொன்னேன். அதுக்காக கண்டு எல்லாத்தையும் விட்டுறணும். எல்லாத்தையும் விட்டு எல்லாம் விட்டா தான் வருகை போக முடியும். அல்லேலூயா. இல்லை வருகை வெகு சமீபமா இப்படி சொல்லிட்டே இருக்கிறோம். நம்ம ஆயத்தப்படலையே, ஆயத்தப்படாமல் இருக்கணும். நம்ம சபைகள் ஆயத்தப்படுறது அநேக சபைகளில் எங்கள் சபைகளெல்லாம் பயங்கர போராட்டம், சண்டை, குழப்பம், அப்படி ஒரு குழப்பமா இருக்கு. எப்படி சபை மணவாளன் சபையாக மணவாளனுக்கு நம்ம எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்? மணவாளனை விவாகம் பண்ண போறோமே, நம்ம எப்படி இருக்கணும்? இப்படி இருந்தா மணவாளன் வரும்போது அந்த விவாதத்துக்கு கல்யாணத்துக்கு ஆயத்தமா இருக்க முடியுமா? முடியாது. நம்ம சேர்த்துக் கொள்ள மாட்டாங்க, விவாகம் பண்ணவே முடியாது. மணவாட்டி சபையாக மணவாட்டிகளாக நம்ம போக முடியாது. அல்லேலூயா. நம்ம அழைக்கப்பட்டவர்களாகவே தான் இருக்க முடியும். அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கவே அந்த லிஸ்ட்ல இருக்கவே மாட்டோம். அழைக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா. எனக்கு அநேக சொல்லிட்டு பெருமையா சொல்லியிருக்கோம். சின்ன வயசுலேயே நாங்கள் கிறிஸ்தவர்ல சின்ன வயசுலேயே வேலை படிப்போம், சின்ன வயசுலேயே வீட்டில் சண்டே கிளாஸ் போவோம் சொல்லுவோம். அதெல்லாம் கூட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் நம்மளை பெயர் சொல்லி அழைத்தார்னா கடைசி வரை நிற்கணும். அழைத்தவர் உண்மையா இருக்கும்போது நம்ம எப்படி உண்மையற்றவர்களாக வாழ்ந்துருக்கோம். அல்லேலூயா. உண்மையுள்ளவர்களாக கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமாக உகந்த காணிக்கையாக அவர் நம்ம பயன்படுத்தணுங்க, பண்படுத்தணும். எந்தெந்த காரியங்களை நம்ம சீர்கட்டு இருக்கிறோமோ சீர்படுத்தணும், நம்ம ஸ்திரப்படுத்தணும், நம்ம நிலைநிறுத்தி வைக்கணும். அல்லேலூயா. சபைக்கு ஒரு தூணாக நிற்கணுங்க. இருக்கிற இடத்துல ஒரு தூணாக இருக்கணும். அந்த தூணு வலப்பக்கம் இடப்பக்கம் சாய்ந்து விடக்கூடாது. சபைக்குள்ள அடங்கி இருக்கணும். நம்ம சபையில ஒரு அங்கத்தை சொல்லிட்டு இருக்கவே கூடாது. தூண் நிமிர்ந்து பார்க்கணும், அவரை மாத்திரம் பார்க்கணும். ஊழியக்காரர் சத்திய வசனத்தை அவர் மூலம் சத்தத்தை கொண்டு வருவார். சத்தத்தை கேட்டு சபைக்குள்ள அடங்கி இருந்து அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து வெட்கம் அடைய மாட்டோம்னு சொல்லியிருக்கீங்களே, அவர் நிமிர்ந்து நிற்கிற தூண்களாய் காணப்படணும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம்? சாய்ந்து கிடக்கிறோமா, நிமிர்ந்து இருக்கிறோமா, அவரை பார்க்கிறோமா, மனுஷனை பார்க்கிறோமா, அந்நிய சத்தத்தை கேட்கிறோமான்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மணவாளனை சந்திக்க போறோம்னு சொல்றோமே, தகுதியுள்ள மணவாட்டியா இருக்கிறோமா? ஆராய்ச்சி பார்க்கணும். நிதானம் ஒவ்வொரு நாளும் நம்ம நிதானிக்கணும். இன்னைக்கு என்ன செஞ்சோம், இன்னைக்கு என்ன தவறு, யாரை வர சொல்லணும், யாரும் ஏதாவது பேசிடமா உணரணும். அவங்க வீட்டு பேசுற மன்னிச்சுக்கோங்க, ஏதாவது செஞ்சுட்டேன், ஏதாவது பேசிட்டேன்னா குடும்பத்தில் பிள்ளைகளோட, கணவனோட, மனைவியோடு, மாமியாரோட, மருமகள் எல்லாரோட ஒப்புரவாக. அல்லேலூயா. அந்த ஒப்புரவாதெல்லாம் சபைக்குள்ள நம்ம இருக்க முடியும். அல்லேலூயா. இல்லைன்னா சபைக்குள்ளையும் சங்கத்துக்குள்ளே குறை சொல்லிக்கிறவங்களா ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரை மாற்ற பார்க்கணும். அவரை நோக்கி மற்ற நோங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம எந்த இடத்துல தலைவர்கள் அந்த இடத்துல தலைநகர செய்வார். நம்ம அவருக்கு பிரியமுள்ள பாத்திரமாக இருப்பது. அல்லேலூயா. தலையை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஐந்தப்ப 2 பேர் இருக்குல்ல, ஐந்தப்ப 2 பேர் அவருடைய அதிசயங்களை காணப்படுவேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதம் எத்தனை 7ஆவது மாதம் இல்லையா? இந்த ஐந்தப்ப 2 பேர் 7. அல்லேலூயா. 7 பூரணம். அப்ப எவ்வளவு அந்த ஐந்தப்ப 2 பேர் எவ்வளவு, எத்தனை பேர்? அல்லேலூயா. இந்த நாளில் இந்த சபைக்கு சொல்லிட்டு போறேன், அந்த ஐந்தப்ப
அடுத்து இயேசுவோட நாமும் இயேசு இரண்டு இல்லையா, நாமும் கிருபையும் நாமும் வார்த்தையும் அப்படி சொல்லி சொல்லி ஜெபிச்சு பூரண மாதம் அல்லேலூயா அன்பான நன்மைகளை நமக்கு செய்ய போகிற மாதம், புதிய காரியம் புதிய நாங்க சொல்லி ஜெபம் பண்ணுவோம் குரூப்ல அநேகர் புதிய காரியம் அல்லேலூயா. எப்படி ஆகார பிள்ளையின் அலுவலரை கேட்டுதானே, பிள்ளையின் அலுவலரை கேட்டார் இல்லையா, இப்ப அவரோட பிள்ளை நம்ம இல்லையா, இப்ப நம்ம அலுவலர் நம்ம ஏக்கம் நம்ம எல்லாத்தையும் மாஞ்சையில கேட்பாரா கேட்க மாட்டாரா, கேட்பார் இல்லையா. அப்ப நான் யாரோட சத்தத்தை கேட்கணும், அவரோட சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து அவருடைய பாதப்படியில் அமர்ந்து கேட்கும் போது எப்படி ஐதப்பர் 2 பேர் எப்படி அப்படி 5000 பேர் போஷித்தார்கள், அதுபோல இந்த மாதம் இந்த சபையையும் எங்களை கத்த இரட்டிப்பாய் பூரணமா 7 என்பது பூரணம் தானே, பூரணமா போஷிக்க வல்லவராக அல்லேலூயா. பூரணமான இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வந்த நமக்கு என்னது, நிறைவான பலன், பூரண பலன், சம்பூர்ண பலன், பரிபூரண பலன் அல்லேலூயா. அத்தனை பலனை பற்றி நம்ம ஆளுகை செய்ய போறோம். எந்த இடத்துல, இந்த பகுதியை ஆளுகை செய்யணும் நாம் மாற்றத்துக்கு அல்லேலூயா. இந்த பகுதியில ஒரு எழுப்புதல் உண்டாகுங்க, உண்டாகணும், உண்டாயிருச்சு அல்லேலூயா. அதுக்கு நம்ம எழுந்து சீயோனே வல்லமையை தரித்துக்கொள்ள அல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்டாலும் அந்த வல்லமையை தரிக்க முடியுங்க. சும்மா வசனத்தை பற்றி சொல்லிட்டு போனா முடியாது அல்லேலூயா. அந்நிய ஆவிகள் சத்தத்தை கேட்டா முடியாது. ஊழியக்காரர் சத்தத்தை கேட்டு அடங்கி அவரோடு சேர்ந்து இணைந்து நம்ம சபையை கட்டணும் அல்லேலூயா. எழுப்புதலின் காலம், எழுப்புதல் உண்டாகணும். பாட்டு பாடி நம்ம போயிடுவோம், ஜெபிச்சுட்டு போயிடுவோம், சபைக்குள்ள அற்புதம் நடக்கும், நமக்கு அற்புதம் நடக்கும். சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் மத்தியில இந்த சபை ஒரு அனல் போட்டு எடுப்பணும் அல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதம் வாய்க்காலா மாறணும் அல்லேலூயா. ரட்சிப்பின் அணி பாய்ந்து போகணும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கணும் அல்லேலூயா. வசனம் வார்த்தை ஜீவன் ஆவியா இருக்கிற அந்த ஜீவனுள்ள வார்த்தை அநேகருக்கு வடக்கு தெற்கு கிழக்கு நேர்ல அறிவிக்கிற திருவசனத்தை அநேக இடங்களுக்கு கொண்டு செல்கிற பாத்திரமாய், சுமந்து செல்கிற பாத்திரமாய் ஒவ்வொருவரும் எழுப்பி பிரகாசிக்கணும் அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டு வார்த்தையை கேட்டு நம்ம மத்தியில வச்சிருக்க கூடாது, நம்ம கூட அடக்கி வச்சிருக்க கூடாது. அநேகருக்கு கொண்டு செல்லணும். அநேகர் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர அல்லேலூயா. எல்லாம் இருள் நம்ம போகும்போது இருள் வெளிச்சமாக மாறணும் அல்லேலூயா. நம்மளே இருளை எப்படி வெளிச்சமாக மாறணும் சொல்றீங்களா? கரத்தில் அடங்கி இருக்கும் கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். இயேசுவின் நாமத்தை இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், அந்த நாமம் நம்ம அந்த நாமத்தை தரித்த பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், ஜெயாளின் பிள்ளைகள், ஜெயபற்றவரின் பிள்ளைகள், பாதாளத்தில் வென்றவரின் பிள்ளைகள், பாதாளத்தில் தெருவோலை உடையவரின் பிள்ளைகள், பாதாளத்தை ஜெயித்தவரின் பிள்ளைகள். நாமும் ஜெயத்தோடு வனாந்தரத்திலிருந்து ஜெயம் வராது, கிழக்கிலும் மேற்கிலிருந்து ஜெயம் வராது. ஜெயமும் எங்க வரும்? கர்த்தர் அல்லேலூயா. அவரோட கரத்துல அடங்கி இருக்கும்போது, அவருடைய சத்தத்தை கேட்கும் போது, அந்த மணவாளனின் சத்தத்தை கேட்கும் போது, மணவாட்டிகளாக நம்ம உருவாக்கும் போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் அல்லேலூயா. வெற்றி நமக்கு தான் அல்லேலூயா. அந்த பகுதியில வெற்றி முழக்கம், வீர முழக்கம் இயேசுவின் நாமம் மக்களுக்கு அல்லேலூயா அல்லேலூயா. அநேக இடங்களுக்கு போங்க, சத்தியத்தை சொல்லுங்க. அநேக சிறு பிள்ளைகளை உருவாக்குறது நம்ம உருவாக்கினாங்க. நம்மை காண்கிறவர்கள் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பார்க்கும்போது அவர்களும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றப்படணும் அல்லேலூயா. நம்மளே இருந்தால் நம்மளே சோர்வு இருந்தா, நம்மளே தள்ளாடி போயிருந்தா எப்படி? ஆனால் தள்ளாடு முழங்காட்டில் பலப்படுத்தி தனது போன கையில பலப்படுத்துகிறவர், சோர்வுக்கு பலட்டது சத்தமில்லா சத்தத்தை பெருகப்படுகிற தேவன், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் சேர்த்து பலன் உண்டு அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பலமுள்ளவன் பலனில்லாதவன், பலமுள்ளவன் பல கற்று போனவன், உதவிகள் செய்வது லேசான காரியம், என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலமுள்ளவனுக்காக பலனற்றவனுக்காக நம்ம போகும்போது பலனமா போவோம். வரும்போது அநேக ஆடுகள் உள்ள கொண்டு வருவாங்க அல்லேலூயா. எல்லாம் குட்டி போடணுங்க, குட்டி போடணும்னா எப்படி ஆடா மாற முடியாது? வஸ்திரத்தை கொண்டு போய் விதைக்கணும் அல்லேலூயா. அதுதான் அநேக குட்டிகளை உருவாக்கும், அநேக ஆத்துமாக்களை உருவாக்கும் அல்லேலூயா. நல்ல மேய்ப்பரின் பிள்ளைகள், ஆடுகள் நம்ம எப்படி இருக்கணும்? மற்றவங்களை மேய்ப்பர்கள்
மேய்ப்பவர்களாக மாறணும், மற்றவர்களை மேய்ப்பவர்களாக மாறணும், மற்றவர்களை மேய்ப்பவர்களாக உருவாக்கணுங்க. சும்மா இருந்துட்டா போதாது. சத்தியத்தை கேட்டுட்டு நம்ம கூட அடக்கி வச்சுட்டு அப்படியே சோர்வு இருக்கக்கூடாது. எழுப்பணும், கிளம்பி போங்க. அநேக இடத்துல நல்ல மேய்ப்பர்களை உருவாக்கி நல்ல மேய்ப்பர்கள் இருக்காங்க உங்களுக்கு. ஆடுகள் நீங்கெல்லாம் ஆடுகள், நம்மளாம் ஆடுகள். நம்மளும் மற்றவங்க மேய்க்கணுங்க, அநேக ஆடுகளை உருவாக்கணுங்க. சும்மா உருவாக்காம ஏதோ கடமைக்காக இருக்கவே கூடாது. இக்காலங்கள்ல நம்ம இருக்கிற பகுதியில நம்ம எழுப்புதை விட்டாங்க. அல்லையா, நாங்க சென்னையில் இருக்கிறோம், நாங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறோம். இவரே மகன் தான், இவரே தம்பினா, அவரு வேற இடத்துல இருக்காரு, தெளிவாக ஒரு இடத்துல. நீங்க எல்லாம் அநேக இடத்துல வந்திருப்பீங்க, எல்லா பகுதியிலும் வந்திருப்பீங்க. நீங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் வேற வேற இடத்துல வந்திருப்பாங்களே. அப்போ நம்ம என்ன செய்யணும், அந்தந்த பகுதியில நம்ம உருவாக்கணும். அல்லையா, அப்படி அத்தனை கிறிஸ்தவம் நினைச்சா இன்னைக்கு உருவாக்கி இருக்க மாட்டோமா? இன்னைக்கு ஒரு எழுப்புதல் உண்டாக்கிறது இல்லை. கர்த்தர் வந்திருப்பாருங்களா? ஏன் கண்ணீரோடு பார்க்கிறார். அல்லையா, இதை பார்த்து வேதனையோடு பார்க்கிறேன். என் பிள்ளைகளை எப்படி உருவாக்கி வச்சிருக்கேன், என் பிள்ளைங்க எல்லாத்தையுமே இடம் இப்படி இருக்காங்க, அவங்களுக்கே அடக்கி வச்சிருக்காங்க, என் நாமத்தை மகிமைப்படுத்தலையே, என் ராஜ்யத்தை கட்டளையே. எவ்வளோ வேலை பண்ணுவார் இந்த ராஜ்யத்தை கட்டணுங்க. அந்த முடிவெடுக்க இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. இருக்கிற நம்ம குடும்பம் கட்டப்படணுங்க. நம்ம குடும்பம் கட்டப்படும். அநேக இடங்களுக்கு சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள் எழுப்புவாருங்க. எழுப்பும்போது அநேக இடங்களுக்கு சாட்சியா போவோம், அநேக இடங்களை உருவாக்குவோம், பிடைக்கப்பட்ட பாத்திரங்கள்லாம் உருவாக்குவாங்க. அல்லேலூயா. சோதி போக தலைமுறை மிக்க யாருக்கு அடிமை இல்லைங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவருக்கு தான் அடிமை. அல்லேலூயா. யாருக்கு அடிமை, எதுக்கு அடிமை? பிரச்சனை இருக்கலாம், பிரச்சனையோட பெரியவர் நம்மோடு இருக்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மலைகளை பெயர்கிற பிரச்சனை அவருக்கு ஏமாத்துறாங்க, ஒண்ணுமே தவறுபடி ஆகுது. அல்லேலூயா. மயிர்த்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்ம மத்தியில் இருக்க. அல்லேலூயா. நம்ம வியாதி ஏமாத்துறோம். நீங்க இங்க வந்திருக்கிற சகோதரிகள் குமார் சிஸ்டர்லாம் உங்களை ஊழியக்காரு, உங்களை ரொம்ப முடியாது, இறந்துருவான்னு சொல்லுவாங்க, மறைச்சு போயிடுவான்னு சொல்லுவாங்க. நிறைய இங்க ஒரு சகோதரி இருக்காங்க, எல்லாரும் என்னை சொல்லுவாங்க, எனக்கு முடக்குவாங்க. நான் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் படுத்தபடியாகவே இருந்தேன். நிறைய மெடிசன், 75 லட்சம் மெடிசன் சாப்பிட்டேன். இப்போ மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறேன். ஆனால் அதிகார ஜெபம் வச்சிருக்கேன். ஜெபத்தில் அதிகார ஜெபம். 2 மாதத்துக்கு முன்னாடி டெஸ்ட் எடுத்தேன். 2 லட்சம் தான் இந்த டெஸ்ட்டில் இருக்கணும். ஆனால் எனக்கு எவ்வளோ தெரியுமா? 25 லட்சம் இருக்குது அந்த டெஸ்ட்டில். அவ்வளோ மோசமான இது. ஆனால் மனுஷன் சொல்கிறோம், மனுஷன் தான் இருக்காங்க இல்லையா? உங்களை கொடுத்து ஞானத்தை சொல்கிறாங்க. இந்த டாக்டர் என் ரிசல்ட் பார்த்துட்டு கேட்டாலும், இந்த அம்மா இறந்துருக்கணுமே, எப்படி உயிரோடு இருக்கு, நீங்கள் போய் ரிசல்ட் கொண்டு வருவீங்களான்னு கேட்குறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் புறஜாதி மத்தியில் என்னையும் நிற்க வச்சிருக்காரு, பலப்படுத்தி இருக்காரு, பலனா வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கர வலி. 1000 பேருக்கு நீங்கள் சமைக்க சொல்லி 1 மணி நேரத்தில் சமைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அவருடைய பலன் எங்கள் சகோதரிகளுக்கு சொல்லுவேன். வாரி நினைச்சு எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்க, என்ன சொல்றது தெரியுமா? பலனே. அல்லேலூயா. பலனே, பலனே சொல்லுங்க. பலப்படுத்துகிற கிறிஸ்துவே சொல்லுங்க. ஒத்தாசை பர்வதமே சொல்லுங்க. உதவி வரும் கண்மலையே சொல்லுங்க. போதுங்க. பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோட அந்த நாள். அல்லேலூயா. நான் நிற்கிறேன், டிராவல் பண்ணி வந்திருக்கேன். அவரோட பலன் தான். ஒவ்வொரு நாளும் பலன் நாள் எழுந்திரிச்சு எவ்வளோ தடவை சொல்லிடுவேன். 7 நாள் 3 மணிக்கு எனக்கு எழுந்து பலனே. எப்பொழுதுனாலும் ஆத்துமா ஒழிப்பா இருக்கும். பலனே, பலனே. அதுதான் முடிஞ்சிருச்சு. அவரு பலவீனத்தை நம்முடைய பலவீனத்துக்கு பலனா இருக்கிறாரு, பூர்ண பலனை கொடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் பலத்தினால். அல்லேலூயா. யாருமே பலவீனன் இல்லைங்க. பலவீனன் பலமா சொல்லுங்க, சுகவீனன் சுகமா சொல்லுங்க. அல்லேலூயா. பலனே கூப்பிடுங்க. கண்டிப்பா அந்த சபை உருவாக்குற சபையா மேன்மையாக இருப்பார், உருவாக்குவார். சத்தியமுள்ள சபையாக மாற்றும். அநேக ஊழியக்காரர்கள், மேய்ப்பர்கள் உருவாகுவார்கள். அநேக தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. தீர்க்கதரிசி, அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் வளர்ந்துள்ள அநேக எல்லா தீர்க்கதரிசிகள் வந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை கேட்க மன விருப்பத்தின்படி செய்கிறவர். அல்லேலூயா. ஆனா அவர் சொல்லிருக்க, என்னுடைய வழிகளும் உள்ள வழிகளும் அப்படி கேட்க மாட்டோம். மனவிருப்பத்தை செய்ய உமக்கு தானே நாங்கள் தீர்க்கதரிசியை வைக்கிறோம். தீர்க்கதரிசிலாம் எழுதணும். என் பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளெல்லாம் ஓடிக்காம ஒரு சின்ன சாட்சி சொல்றேன். 2 நிமிஷம் சாட்சி. எங்கள் குடும்பமே நிறைய 300 ஊழியக்காரங்க இருக்காங்க. எல்லாம் மலையாளி.
சாகும்போது 102 வயசு தான் வேணும். அப்போதே கடையில் சில 5000 பேரை ரட்சித்து வழி நடக்கும். எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு முழங்கால் போடுவாங்க. நாங்கள் முழங்கால் போட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணான்னு தாத்தா சொல்லுவாங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ண விசாசம் பாதாளத்தில் ஜெபம் பண்ணுறேன், பாதாளம் சாத்திரமா ஜெபம் பண்ணுறேன், நீ சாத்திரம் நோக்கி பார்க்க மாலையில் நெடுமணங்களை கடவுளை நோக்கி பார்க்க மண்ணில் கொட்டு வரோம். எத்தனை கொட்டு வாங்கியிருக்கோம். அது கொட்டுற அநேக ஊழியக்காரர்களை உருவாக்கிறார். இல்லையா? தாத்தா எங்கள் தாத்தாவும் சாகும்போது 100 வயசு, தாத்தா சாகும்போது 103 வயசு. 3 மணிக்கு ஜபத்தை முடிச்சுட்டு 5 மணிக்கு வெளியே போவாங்க. அதெல்லாம் வேலிக்காத்தான் தெரியுமா? வேலிக்காத்தான் வேலி, இந்த முள் வேலி இருக்குல்ல, அந்த எங்கள் தாத்தா ஒரு கிராம மாட்டிட்டு கொட்டடிச்சு பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க. திருவாங்க ஹைட்டாக இருக்கார், கருப்பாக இருப்பாரு. பாட்டு பாடிக்கிட்டே போகும்போது எல்லாம் அடிப்பாங்க. எங்கள் தாத்தா வேலிக்காத்த முள்ளடிச்சு முகமெல்லாம் கீறி அடிச்சு ரத்தமாக வரும். இன்னைக்கு எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க? 5-6 பேர் அடிச்சாங்க. வாங்க எங்கள் தாத்தமா, எங்கள் பாட்டியை தாத்தமான்னு சொல்லுவோம். அவரும் தாத்தமா தாத்தமா இன்னைக்கு நான் அடி வாங்கிட்டு நன்றி சொல்லுவான்னு சொல்லுவாங்க. நன்றி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது 1 மணி நேரத்தில் யாரும் அடிச்சாங்களோ எல்லாம் வீட்டுக்கு வந்துருப்பாங்க. வீட்டுக்கு எங்க மன்னிச்சுக்கங்க, மன்னிச்சுக்கங்க, தெரியாம செஞ்சுட்டோம், நீங்க மன்னிச்சுட்டீங்கன்னா ஏசப்பா மன்னிச்சுருவாங்க, மன்னிச்சுக்கன்னு சொல்லி அவங்க லட்சத்துக்கு வெளிநாட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாட்டுல மாட்டு வண்டியில் ஒரு 10 மாட்டு வண்டி இருக்குமா, நிறைய பணமும் கொடுத்தாங்க, பில்டிங்கெல்லாம் நிறைய சொந்தமாக கொடுத்துட்டாங்க. எங்கள் தாத்தா கூட சொந்தமாக வேண்டாம் சொல்லி என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் இந்த உனக்கு 10 சென்ட், இந்த உனக்கு இந்த வீடு, உனக்கு இந்த நகை, அப்படியே கொடுத்து ஒவ்வொரு நாளும் அடி வாங்கி அந்த வாங்க அடிவாங்க அநேகரை உருவாக்கி பேசுறது நினைக்கிறார்கள். எவ்வளவு அடிச்சாலும் பரவாயில்ல, புஷ்டப்பாடு பார்த்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நித்தை அவமானத்தால் கர்த்தருக்கு நிற்கணும். கர்த்தருக்காக நிற்கணும். அது யார் படித்தார் மறைச்சு போய் நானே நினைச்சேன். எங்க ராஜமாட்டுக்கு பஸ் வந்திருக்காங்க. எந்த நேரத்தில் கூப்பிட்டாங்க ஜெபிக்க வருவாங்க. இல்லை வினமா இருக்கிற உடனே அது 5 மணிக்கு கூப்பிட்டு 15 மணிக்கு ஜெபம் 3 மணிக்கு ஜெபம் முடிச்சிருவேன். ஏன்னா 5 எங்க ஜெபம் இருக்குமே. 5 மணிக்கு கூப்பிட்ட உடனே வருவார், நடிகமாட்டு வருவார். ஜெபம் பண்ணிட்டு வாசல் சொல்லி அப்படின்னா என் வாழ்க்கை அப்படிதான் போச்சு. சிறு சாட்சி சொல்ல வந்தேன். என் பிள்ளைங்க எல்லா குடும்பமும் ஊழியக்கார பிள்ளைங்க. என் பிள்ளைங்க என் பையன் 42 மருமகள் 40 இருக்காங்க. எம்எஸ் முடிச்சுட்டு சிங்கப்பூர்ல இருந்து ஹஸ்பண்ட் இறந்த உடனே சரி அம்மாவெல்லாம் தங்கச்சியில் பார்க்கணும்னு வந்துட்டாங்க. இதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் போயிட்டாங்க. அப்போ நான் சொல்லுவேன், என் பொண்ணு ஊழியக்காரங்க, என் பிள்ளைங்க ஊழியர் செய்யணும். என் பொண்ணு சண்டே கிளாஸ் எடுத்துருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் அவங்க வீட்டில். அப்போது என் பிள்ளைங்களெல்லாம் சண்டை நான் சிபிஎம்ல வளர்ந்தேங்க, வைராக்கியம் வளர்ந்துப்பட்டேன். இப்போ என் பையனை என்ன செய்வாங்கன்னா 9 மணிக்கு சார் ஒரு 9 மணிக்காவது சர்ச்சையில் இருக்கணுங்க. எனக்கு 10 மணிக்கு போகணும். ஏன்னு கேட்டால் பாப்பா எடுத்து தூங்கி இருக்கலாம், மருமகள் எடுத்துக்கலாம். அப்போது ஆராதனை தெரியப்படுகிறது, துதிகளில் வாசம் பண்ணுகிறது. இப்போ அந்த ஆராதனை போக துதிக்கு போகலைன்னா எப்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணீரோட ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு பிள்ளை ஆனால் ஜெபம் பண்ண கண்ணீர் வீணாக ஏன் தெரியுமா? இன்னைக்கு 10 மணிக்கு போகிறோம், 9 மணிக்கு போகிறாங்க. சபையில் என்ன பண்ணுறாங்கன்னா, சபையில் இன்னைக்கு பந்தி பரிமாறுறாங்க. எப்போ பாரு ப்ரெஷர், கையில் ப்ரெஷர் நீங்களாக ஊழியக்காரங்களை கூட்டிட்டு ஊழியக்காரங்களை கதை செய்ய சபையை கதை செய்ய. அல்லேலூயா. எனக்கு எவ்வளோ ஒன்றுமே இல்லை. இந்த விஷயத்துக்கே நான் சந்தோஷப்படுறேன்னா கர்த்தருடைய நாமத்தை ராஜ்யத்தை திட்டப்பட்ட எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன் பிற்காலத்தில். அல்லேலூயா. அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு ஜெபிக்கும் போது இன்னைக்கு அநேக குடும்பத்தில் எழுதுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏதோ அறிவுரைக்கு உதவி கொடுக்கல நினச்சிக்காதீங்க, அட்வைஸ் பண்ண நினச்சிக்காதீங்க. நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளோட எழுதி கட்டணும். நம்மளை பார்த்து பிள்ளைங்க ராஜன் பாபுக்கு அதை ஜெபிக்கவே தெரியாதுங்க. ஜெபனா என்னன்னே தெரியாது. இவரை போய் ஒரு ஐக்கியத்தில் செயலாளராக போட்டிருக்காங்க. நம்ம நல்ல இன்னைக்கு ஜெபிக்க சொல்லுங்க. ஜெப வீரன். அல்லேலூயா. வார்த்தைகள் அப்படியே ஸ்பான்டேனியஸா வரும். அல்லேலூயா. அவ்வளோ வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வித்யா ஃபெலோஷிப்ல ஜெபிக்கிறோம். ஐயா ஜெபத்தில் தான் இன்னைக்கு அவங்க பொண்ணுக்கு நல்ல வேலை 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க.
20,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்த பொண்ணு எங்க அவ்வளவு பேர் ஜெபிச்சு எனக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம். அது மட்டும் இல்லை, எங்க ஊருக்கு வந்து சென்னையில் எங்க வீடு கொஞ்சம் பெருமைக்கல, பெரிய வீடு பார்க்க நல்லா இருக்கும். ஆனா நான் போய் பார்த்தோன்னே எனக்கு பொறாமை. எவ்வளவு லட்சம் வீடு கட்டினா 50 லட்சம் தான் கட்டிக்கிறேன் அப்படின்னா, வீடு பார்த்தா அரண்மனை மாதிரி அவ்வளோ அழகாக நல்லா இருந்தது. அல்லேலூயா. எல்லா ஜெபத்துல வந்தது. அல்லேலூயா. நீங்களும் எல்லாருக்காக ஜெபம் ஒருத்தருக்கு ஜெபத்துல தாங்கும் போது ஜெபம் அப்படி நமக்கு வல்லமையான காரியங்கள், பெரிய காரியங்கள் செய்கிறவர் நம்மோடு இருந்து ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்கள் செய்யணும். அதனால என்ன செய்யணுமா? அவரோட சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. நமக்கு புதிய காரியம், பெரிய காரியம், ரெட்டிப்பான நன்மைகள் செய்யணும். என்ன செய்யணுமா? அவரோட சத்தத்துக்கு செவி சாய்க்கணும். அந்நிய சத்தத்துக்கு செவி சாய்க்கவே கூடாதுங்க. வேண்டாங்க. துன்பார்களுக்கு செவி சாய்க்க வேண்டாம். உலகத்தாருக்கு செவி சாய்க்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு நடுங்குறவங்க தான் நோக்கி பாருங்க. அல்லேலூயா. அவர் சத்தத்துக்கு நடுவுனுங்க. நம்ம அப்படி நோக்கி பார்த்து நம்ம எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார். எல்லாவற்றால் நிரப்புகிறவர், தடைகளை உடைக்கிறவர், கோணல்களை செவையாக்கிற, குறைகளை நிறைவாக்குறவர், நமக்கு முன்பாக போய் அல்லேலூயா. இந்த நாடுல இந்த மாதத்துல காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன், பல்லவத்தின் தேவனானவர் காரியத்தை கைவிடி பண்ண நமக்கு முன்பாக போவார். அல்லேலூயா. எல்லா தடைகளும் நீங்கும். அல்லேலூயா. என்னென்ன தடைகள், நானும் தடைகள், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். நம்மோடு இருக்கிற பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார். மணவாளனை சந்திக்க நம்ம ஆயத்தப்படணும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்ந்து அந்நிய சத்தத்தை கேட்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா.